பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் முதற்கொண்டு திருச்சபையில் உபவாச ஜெபம் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே வரக்கூடிய உயிர்த்தெழுந்தல், ஆண்டவர் உயிர்த்தெழுதலை கொண்டாட இருக்கிறோம். அதற்காக நம்மை நாமே தயார் செய்து கொள்கிறோம். ஆகவே தயாரிப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். வேத வசனத்தின் அடிப்படையில் வைத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து அவைகளை நாம் சொந்தமாக்கி அவைகளை நாம் அறிக்கை செய்து நாம் பாவங்களெல்லாம் விட்டுவிட்டு பரிசுத்தத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம். ஆகவே இந்த நாள் முதலாவது நாள், இன்றைக்கு தான் இந்த உபவாசமானது தொடங்குகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, இந்த உபவாசமானது முழு நாள் முழுவதும் நாம் உபவாசமாக இருக்கிறோம். ஆண்டவரோடு இருந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய உள்ளம் ஆண்டவரோடு இணைந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு இணைந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். நாம் ஒருவரோடு பேசிக்கொள்கிறோம், ஒருவரோடு உரையாடுகிறோம். பாருங்கள், எல்லாம் நடக்கிறது இந்த நாட்களில். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியத்தை பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 5 மற்றும் 6 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. Consecrate yourselves, for tomorrow the Lord will do wonders among you. யோசுவானுடைய புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 5, 6 வசனங்களை இப்படி நான் வாசிக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார், உங்களுடைய இருதயத்தை சுத்திகரிப்பார் என்றெல்லாம் அந்த வசனம் சொல்கிறதை பார்க்கணும். இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் அதே வசனத்தை குறித்து நாம் வாசிக்கிற காரியம் என்னவென்று பார்த்தால், 6ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 6 வசனங்களை வாசிக்கிற பொழுது இங்கே நாம் உபவாசம் இருக்க வேண்டியது எப்படி என்பதை நாம் பார்க்கிறோம். அதில் மிக முக்கியமாக 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் சென்று பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். ஸோ அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை பார்த்து நீ ஜெபம் பண்ணு, அவரிடத்தில் உன்னுடைய இருதயத்தை திறந்து நீ காட்டு என்று அதுதான் அர்த்தம். பாருங்கள், ஆகவே அறைக்குள் சென்று உள்புறமாக அதை தாளிட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் ஒடுக்கி, எல்லாவற்றையும் நாம் அடக்கி, நாம் ஆண்டவரை முழு இருதயத்தோடு நோக்கி நாம் பார்க்கிறோம். முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் எல்லாம் முழுமையோடு கூட. மாத்திரமல்ல, அப்படி நாம் பார்க்கிற பொழுது அந்தரங்கத்திலே நம்மை பார்க்கிறவர் வெளியரங்கமாக பதில் கொடுக்கிறாராம். ஆகவே பதில் வெளியரங்கமாக இருக்கிறது. நம்மை பார்க்கிறவர்கள் நாம் தேவனோடு இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உலகுக்கு உணர்த்துகிறோம் என்பதை பார்க்கிறார்கள். ஆகவே இந்த நாளிலே, உபவாசத்தின் முதல் நாளிலே இருக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். தேவனோடு இருங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கட்டும். தேவனுடைய வார்த்தையோடு இருங்க, அந்த வார்த்தை உங்களோடு கூட இருக்கட்டும். தேவனுடைய வசனம் உங்களோடு கூட இருக்கட்டும். நீங்கள் வசனத்தோடு கூட இருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார். உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை இந்த நாளிலே அவர் திடப்படுத்துவார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். சுவாமி, அந்தரங்கத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவை நோக்கி பார்த்து ஆண்டவரே கண்களை ஏறெடுத்து வெளியரங்கமாக எல்லாவற்றையும் நாங்கள் பூட்டி உள்ளார்ந்த மனிதனாக நாம் தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறதை நாம் உணர வேண்டும். மாத்திரமல்ல, அப்படி நாம் அவரோடு ஐக்கியப்படுகிற பொழுது அவர் நம்மோடு கூட ஐக்கியப்படுகிறதை வெளியரங்கமாக உலகத்திற்கு உணர்த்துவார். உலகம் அவரை காணும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.